வணக்கம். ஒரு சமூகத்தை மாத்தணும்னா அதுல கல்விக்கு என்ன பங்கு இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த ஒரு கேள்வியை வச்சு எழுதப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரைய பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுல எஜுகேஷனோட ரோல் என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. நாம எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருக்கோம் இல்லையா? வருஷ கணக்கா எவ்வளவோ மணி நேரம் செலவு பண்ணி படிச்சிருக்கோம். ஆனா நம்ம கத்துக்கிட்ட அந்த படிப்புக்கு இந்த உலகத்தையே மாத்தி போடுற அளவுக்கு உண்மையிலேயே பவர் இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான பாயிண்ட். வாங்க இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, கல்வி 2 விதமா வேலை செய்தான். ஒன்னு மரபு வழி கல்வி. இது என்ன பண்ணும்னா, இப்போ இருக்கிற சமூக அமைப்பு அதோட ரூல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ண உதவும். இன்னொன்னு கருத்தியல் கல்வி. இது இருக்கிற சிஸ்டத்தையே கேள்வி கேட்டு அதை மொத்தமா மாத்தி கட்ட பாக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தாங்க ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அப்போ நாம ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு இதுல எந்த வகை? அது சொசைட்டில சின்ன சின்ன மாற்றங்களை, அதாவது ரீஃபார்ம்ஸ கொண்டு வருதா, இல்ல ஒரு பெரிய புரட்சிக்கே நம்மள தயார்படுத்துதா? வாங்க முதல்ல இத பத்தி பார்க்கலாம். இந்த கட்டுரை முறைசார் கல்வி, அதாவது ஃபார்மல் எஜுகேஷன் சொல்றது இதுதான். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு சொசைட்டியோட மெயின்டெனன்ஸ் டீம் மாதிரி தான் வேலை செய்யுதான். சொசைட்டில வர சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணி சிஸ்டம் சரியா ஓட உதவுமே தவிர ஒரு புது சொசைட்டியே உருவாக்குற வேலையை அதுங்க செய்யறதில்ல. சரி, இந்த ஃபார்மல் எஜுகேஷன் மட்டும் பத்தாதுன்னு ஒரு நிலை வரும்போது இருக்கிற சிஸ்டத்தை எதிர்த்து சில குரல்கள் எழ ஆரம்பிக்குது. வரலாத்துல அப்படி உருவான இயக்கங்களை பத்தி தான் நாம அடுத்து பார்க்க போறோம். சொல்லப்போனா இந்த குரல்கள் தான் உண்மையான சமூக மாற்றத்துக்கு விதை போட்டது. ஒரு உதாரணத்துக்கு இந்தியால நடந்த பெண்களோட உரிமை போராட்டத்தையே எடுத்துக்கலாமே. பல 100 வருஷமா பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அந்த உரிமையை வாங்கி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய போராட்டம். யோசிச்சு பாருங்க, தமிழ் ஜேர்னலிசத்துல பெண்கள் ஒரு அடையாளம் பதிக்கிறதுக்கு வைமு கோதைநாயகி அம்மாள் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருந்தது. பெண்களோட உரிமை போராட்டம் எவ்ளோ கஷ்டமான ஒரு பயணமா இருந்திருக்குன்னு இந்த முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு நல்லாவே காட்டுது. பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல சதி பழக்கம் உச்சத்துல இருந்திருக்கு. அப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மாதிரி ஆட்களோட பெரிய முயற்சிக்கு பிறகு 1856ல விதவை மறுமண சட்டம் வருது. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 130 வருஷம் கழிச்சு 1986ல ரூப் கன்வர்னு ஒரு சம்பவம் நடக்குது. அப்போதான் தெரியுது இந்த சமூக மாற்றம்ங்கிறது எவ்வளவு மெதுவா எவ்வளவு வலியோட நடக்குதுன்னு. நெஞ்ச உழுக்கிற ஒரு விஷயம் இது. இந்த வரலாற்று போராட்டங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தத்துவார்த்த அடித்தளம் கொடுத்தது பெரியாரோட இந்த கேள்விதான். அவர் என்ன கேக்குறாரு பாருங்க, வீரத்திலேயாச்சும் அறிவிலாச்சும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆணுக்கு மட்டும் இருக்கிற திமிர்ல பெண்ணை அடிமைப்படுத்துறது என்ன நியாயம்? அவர் எழுப்பின இந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம மனசாட்சியை தட்டி எழுப்புது இல்லையா? இதே மாதிரிதான் ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட குரல்களும் தொடர்ந்து நெரிக்கப்படுது. இந்த ஆய்வு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. தலித் எழுத்தாளர்களான சுகர்தராணி, பாமா இவங்களோட படைப்புகள் அங்கிருந்து ப்ரொஃபசர்ஸை எதிர்த்தும் கூட டெல்லி யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, கல்வி கொடுக்க வேண்டிய இடங்களே சில குரல்களை நசுக்கிற கருவியா மாறுறது எவ்வளவு வேதனையான விஷயம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மாற்றத்துக்கான ஒரு புது ப்ளூ பிரிண்ட உருவாக்குன சில நபர்களையும் நிறுவனங்களையும் பத்தி நாம அடுத்து பார்க்க போறோம். இவங்க தான் ஒரு புது விதமான கல்விக்கும் சமூக ஆய்வுக்கும் ஃபவுண்டேஷன் போட்டவங்க. அந்த லிஸ்ட்ல நாம முதல்ல பார்க்க போறவர் டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா, நம்ம தமிழ்நாட்டுக்காரர். வெறும் கல்வி பொருளாதாரம் மட்டும் இல்ல, அதை வச்சு உலக அளவுல ஒரு சமூக மாற்றத்தையே கொண்டு வந்தவர். அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்டர் ஆதிசேஷையாவோட பயணம் ஒரு அசாத்தியமானது. யுனெஸ்கோல ஒரு சாதாரண போஸ்ட்ல சேர்ந்து படிப்படியா முன்னேறி அதோட டெப்யூட்டி டைரக்டர் ஜெனரல் வரைக்கும் போயிருக்கார். யோசிச்சு பாருங்க, உலக அரங்கில் ஒரு தமிழர் அடைஞ்ச இந்த உயரம், இது அவரோட உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். உலக அளவுல அப்படி ஒரு பெரிய பதவியில இருந்தும் 1970ல எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு இந்தியாவுக்கு திரும்பி வராரு. இங்க வந்து அவர் ஆரம்பிச்சதுதான் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், அதாவது MIDS. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான ரிசர்ச் இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. உலக புகழை விட சொந்த ஊரோட வளர்ச்சி தான் முக்கியம்னு அவர் எடுத்த முடிவு நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். ஓகே, இப்போ இந்த ஆய்வு கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த முன்வைக்குது. சமூக மாற்றத்துக்கான ஒரு விரிவான ப்ளூ பிரிண்ட், அதுதான் மார்க்சிய கட்டமைப்பு. அதை பத்தி இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மார்க்சிய கல்வி அப்படிங்கிறது சும்மா புக்ல படிக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு பிராக்டிக்கல் தியரி. சிம்பிளா சொல்லணும்னா,
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவை மட்டும் கொடுக்காம அந்த அறிவை வச்சு இந்த சொசைட்டியை மாத்துறதுக்கான ஒரு கருவியும் அவன் கையில கொடுக்கறது தான் மார்க்சிய கல்வி. இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்த மார்க்சிய கல்வி எதை அடிப்படையா வச்சிருக்கு? ஒரு 4 முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். 1, பணக்காரன் ஏழைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லா குழந்தைங்களுக்கும் இலவச கல்வி. 2, படிப்பு வேற வேலை வேறன்னு இல்லாம ரெண்டையும் ஒன்னா இணைக்கிறது. 3, வெறும் மார்க்க மட்டும் பார்க்காம ஒருத்தரோட ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியை வளர்க்கிறது. 4வது, போட்டி மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு பதிலா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு சமூகத்துக்கு பயன்படுற கல்வியை உருவாக்குறது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த ஆய்வோட முக்கியமான முடிவுகளுக்கு நாம வரலாம். ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுல கல்விக்கு என்ன பங்கு இருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்துரலாம். மொத்தத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? 1, நம்மளோட ஃபார்மல் எஜுகேஷன் பெரும்பாலும் இருக்கிற சிஸ்டத்தை காப்பாத்த தான் பாக்குது. 2, உண்மையான சமூக மாற்றம்ங்கிறது பெண்ணியம் பெரியாரியம் மாதிரி கருத்தியல் இயக்கங்கள் மூலமா தான் வருது. 3, டாக்டர் ஆதிசேஷையா மாதிரி ஆளுங்க இந்த மாற்றத்தை படிக்கிறதுக்கும் வழிநடத்துறதுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸை உருவாக்குறாங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, ஜாதி மதம்னு அடையாள அரசியலை தாண்டி சமூகத்தோட அடித்தளத்தையே மாத்தி அமைக்கணும்னா மார்க்சிசம் ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்குன்னு சொல்லுது. அப்போ கடைசியா நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒன்னுதான். இன்னைக்கு நாம வாங்குற இந்த கல்வியோட உண்மையான நோக்கம் என்ன? அது நம்மள இந்த சிஸ்டம்குள்ள ஒரு ஆளா மாத்துதா, இல்ல ஒரு புது நல்ல உலகத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க.